வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் பூண்டு குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் பூண்டு குழம்பு பண்ணுங்களேன், அந்த பூண்டு வாசனை பிடிக்காதவங்க கூட இதை நல்லா சாப்பிடுவாங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு எனக்கு தேவையான அளவு பூண்டு போட்டிருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பூண்டு போடுங்க. நான் 2 பெரிய பூண்டை உரித்து தான் நான் இதில் சேர்க்குறேன். இது ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் இருந்தாலுமே சட்டுன்னு வெந்துடும். அந்த ஸ்பூனில் வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ வெந்த உடனே மத்து எடுத்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலுமே அப்படியே மசிஞ்சிடும். அது பாருங்கள், நான் இப்படி ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், மசிஞ்சிடுது பாருங்கள். இப்போ எல்லா பூண்டையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மசிஞ்சிடுது. இதெல்லாம் கிராமத்தில் இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற விட்டுடுறேன். சின்ன வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியை நான் மிக்சியில் ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். கடாயில் நல்லெண்ணெய் விடுறேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ வெந்தயமும் கடுகும் சேர்க்குறேன். கடுகு பொரியட்டும், வெந்தயம் செவக்கணும் கொஞ்சம். இப்போ அதில் நான் பெருங்காயமும் நான் சேர்க்குறேன். முதல்ல இது கடுகு பொரிஞ்சிடுது. இப்போ பெருங்காயம் சேர்த்துடுறேன். பெருங்காயம் வறுபட்ட உடனே டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்னா தனி மிளகாய்த்தூளும் மஞ்சள் பொடியும் சேர்க்குறேன். ஏன் நான் இதை சேர்க்குறேன்னா, இந்த குழம்பு செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடனே சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதில் நான் சேர்த்துட்றேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த மிளகாய்த்தூள் கரிஞ்சிடும். நான் போட்டது வீட்டிலே அரைச்ச காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்குறேன். கரிஞ்சிடுதுன்னா அந்த குழம்பே கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. இப்போ அந்த வெங்காயம் வதங்கின அரைச்சி வச்ச தக்காளி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ குழம்பு மிளகாய் தூளையும் நான் சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். அதாவது அவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன், அதில் அவ்வளோவா காரம் இருக்காது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன். எல்லாம் கலந்து விட்ட உடனே நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அந்த புளி நீரை இதில் நான் விட்டுடுறேன். இந்த அடுப்பை எப்போவுமே மீடியமில் தான் வைக்கணும். ஹையில் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அந்த குழம்பு சுண்டிடும். அதே சமயத்தில் அந்த மிளகாய்த்தூளுடைய வாடை மிளகாய்த்தூள் வாடை அப்படியே இருக்கும். இந்த குழம்பு அப்படியே அதை கொதிக்கும் பொழுது அந்த தட்டை நீங்கள் டைரெக்டாக மூடினீங்கன்னா அதில் இருக்கிற வேப்பர்லாம் அந்த குழம்பு தண்ணியில் அந்த குழம்புல விட்டு அந்த குழம்பு நல்லா இருக்காது. அதனால் நடுவில் கரண்டி மாதிரி வச்சு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடுங்க. அதாவது மீன் குழம்பாக இருந்தால் கூட இப்படி தான் பண்ணணும். இந்த குழம்பு கொதிக்குது பாருங்கள், அந்த ஓரம்லாம் அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அந்த மாதிரி திக்காக வரணும். மிளகாத்தூள் வாடை இன்னும் போகலை, அது நமக்கே தெரியும். குழம்பு ரெடி ஆகிடுதா இல்லையான்னு நமக்கே தெரியும். அந்த கரண்டியில் அந்த குழம்பு ஒட்டணும், அந்த திக்காக ஒட்டணும். அதே சமயத்தில் அந்த குழம்புடைய மனம் நல்லா வரணும். அதுவும் எண்ணெய் சுத்தூரம் நல்லா பிரிஞ்சு வரணும். லைட்டாக வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணால் இந்த மசிச்சு வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பூண்டு ஒட்டிகிட்டு இருக்க பூண்டெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கொதி வந்தாலுமே போதும், குழம்பு ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பூண்டை நம்ம வேக வச்சிட்டோம், அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுது. எல்லா இடத்துல அந்த எண்ணெய் மிதக்குது பாருங்கள், நல்லா கலராக ரெட் கலரில். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுது. கடைசியில் ஒரு குட்டி அந்த வெல்லம் போட்டுடணும். ஏன்னா எல்லா டேஸ்ட்டும் அந்த புளிப்பு அந்த உப்பு போட்டுக்கிறோம் இல்லையா, எல்லாமே அது பேலன்ஸ் பண்ணிடும். அந்த சின்னதாக அந்த வெல்லம் கட்டி போடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி தழையை தூவிட்டேன். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.